இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 2, 2025 2/10/2025 தமிழ் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் காலை 9:14 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி இரவு 7:12 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று விஜயதசமி, வித்யாரம்பம், விஜய் யாத்ரா, பாரி வேட்டை, கரி நாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாமில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. விஜயதசமி. இன்றைக்கி விஜயதசமி அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். விஜயதசமி அன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் துவக்குவதற்குண்டான ஒரு சிறப்பான அமைப்பை தருகின்ற நாள். அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் தன்னுடைய தோல்வியான நேரத்தில், சங்கடமான நேரத்தில் தெய்வத்தை அணுகும் பொழுது, பராசக்தியானவள், அதாவது அசுரர்களால் பாதிக்கப்படும் பொழுது பராசக்தியானவள் அந்த அசுரர்களை வென்று, வதம் செய்து வென்று தேவர்களை காத்த நாள் இந்த விஜயதசமி. இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை துவக்கினாலும் அதில் வெற்றியும் வளர்ச்சியும் ஏற்படும். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். வேலை ரீதியாக புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் சார்பாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகளும் ஒற்றுமைத்தன்மையுடன் செயல்படுவார்கள். வியாபார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகளுக்காக நேர விரயத்தை ஏற்படுத்துவீர்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். உங்களுக்கு இன்று சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பொறுப்புகள் கூடும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக கடுமையான உழைப்பின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் புதிய மாற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க அனுகூலம், கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தும். மன நிறைவை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இதில் வியாபாரிகள் மட்டுமல்லாமல் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அதில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் ஏதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லாட்டி நீட் எக்ஸாம்னு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய இளம் மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அவர்களை பற்றிய நற்செய்திகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் எடுத்த முயற்சி, லோன் ப்ராசஸ் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு ஏதாவது அடமானம் வச்சு பணம் வாங்கிறது, இல்லை வீட்டை மாற்றி கட்டுறது, வீட்டை இடித்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது, இல்லை வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறதுலாம் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துடாதீங்க. நீங்கள் வார்த்தையை கொடுக்கறதுனால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும் சூழ்நிலை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டையும் கோபப்பட முடியலையா? இருக்கவே இருக்காங்க. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கொள்ளாண்டி உங்களுடைய தம்பி தங்கைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பதட்டம் அல்லது சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வேலையை அங்கீகரிக்காமல் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது ப்ரொஃபஷனல் எனிமிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா, வேலையில் உங்கள் பேரில் பொறாமை இருக்கிறவங்க, உங்களை கீழே தள்ள வைக்கணும், உங்களை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அது நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு செயல்படுறதுனால உங்களுக்கு இந்த தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுனால மன ரீதியாக தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் சக பணியாளர்கள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்கான உதவிகளை செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வருமானத்தில் ஒரு சிறு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு வம்ச விருத்தி சம்பந்தமான செய்திகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு வேலை ரீதியாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவு சந்தோஷத்தை கொடுத்தாலும் உங்களை மனசு ஒரு விதமான பயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. தேவையில்லாத கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களை நல்லா கன்சோல் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுடைய கற்பனையின் காரணமாக வேண்டாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படுவீங்க, அல்லது வேண்டாத விஷயங்களை நினைச்சு நாளைக்கு இப்படி இருக்கணும், நாளைக்கு அப்படி இருக்கணும்ட்டு நீங்களா கற்பனை விஷயத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் இருக்காது. ஒன்னா கற்பனையில வாழ்வீங்க, இல்லாட்டி தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் பெருசா பாதிப்புகள் ஏற்படாது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் வரை கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாகவும் வருமானத்தின் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். நீங்க வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டு, அதாவது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய பாராட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அறிவுபூர்வமாக பேசி உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல உங்களுக்கு செலவுகள், சந்தோஷ செலவுகள் ஏற்படும்.
அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக, அவங்கள வந்து கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய தந்தை முன்மொழிவார். ஆஃபீஸில் உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் முன்மொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உங்களுடைய தன்னம்பிக்கையின் காரணமாகவும் உங்களுடைய மேலதிகாரிகளின் உதவிகள் காரணமாகவும் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பது குழந்தைகளுடன் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்களை விளக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும், தன லாபம் ஏற்படும், திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த துணி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபராகவோ அல்லது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபராகவோ அல்லது உங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணக்கூடிய நபராகவோ இருந்ததுன்னா உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை விலகும். குருமங்கள யோகம் ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்பத்தில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அடுத்தவங்க பேச்சு காது கொடுத்து கேட்காதீங்க. இன்று உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அது உங்களுடைய படிப்பா உங்களுடைய குழந்தைகளின் படிப்பாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. நீங்களும் சில சமயம் உங்கள் வீட்டுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கையோ அல்லது பண சேர்க்கையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அரசாங்க ரீதியாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு அலுவலர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். துலாம் ராசி இன்று உங்களுக்கு உடல் உழைப்பின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற காரணத்தினால சற்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சார்ந்த வியாபாரம், கடல் கடந்த தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உழைப்பின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி உறவுகள் அல்லது தாயாரால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்களுக்கு புதிய வீடு சொத்து சேர்க்கை அல்லது புதிய வீட்டுக்கு குடி போகிறது போன்ற விஷயங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வேலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற யோகம் ஏற்படுகின்ற மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பின் காரணமாக அலைச்சல் இருக்கு. அந்த அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படாது. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பதட்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. விருச்சிக ராசி இன்று உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை காணாத ஒரு சந்தோஷ அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். சுய முயற்சி வெற்றியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் தன லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுல தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்க இன்று தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பஸ்தான அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பை ஏற்படுத்தும்.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய மேல் படிப்பு அல்லது அவர்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதற்குண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்கான பணவரவில் அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இதனால் வரைக்கும் வியாபாரம் பண்ணாமல் இருந்தவங்க கூட இன்னைக்கு புதுசாக வியாபாரம் துவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தேவையற்ற எண்ண விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்குள்ள பாசிபிகேஷனை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்று உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கும். அவர்கள் மூலமாக உங்களுடைய உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகளுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய கடந்த கால நட்பில் இருந்த சில நபர்களை சந்தித்து அகமகிழ்ந்து பேசுவீர்கள். கடந்த கால தவறுகளை விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனவிரயம் ஏற்படும். அதாவது மனசுல வேண்டாத விஷயங்களை நினைச்சு அடுத்தவங்களை விமர்சனம் பண்றது உங்களுக்கு எந்த லாபத்தையும் ஏற்படுத்தாது. அதனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை வர்றதுனால கொஞ்சம் மரியாதையோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள், அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு பதவி அல்லது மரியாதை கிடைக்கும் சூழ்நிலை இருக்கு. மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அவங்க அதாவது உங்க மூத்த சகோதரர்கள் அல்லது அக்காவோ அண்ணனோ உங்களை அதிகமாக டாமினேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்படி பேசாத அப்படி பேசுன்னு உங்களுடைய பேச்சு சுதந்திரத்தை கூட பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் எரிச்சல் பட்டு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தையுடன் செயல்படுவது நல்லது. மகர ராசி, ராசியில சந்திரன், வளர்வரை சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாயின் பார்வையில நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவீங்க. நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தந்தை மூலமாக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் குழந்தைகள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று ஏற்றங்கள் நிறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய உறவுகள், அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகள், அவர்கள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய குடும்ப சொத்து சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நல்ல நாள். தொழிலில் உங்களுடைய முனைப்புடன் செயல்படும் சூழ்நிலை ஏற்பட்டு அதனால அடுத்தவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவீங்க. இந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர்னால எல்லாரும் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். தொழில் விருத்தி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்பராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன், அதனால உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளில் இருந்த தடைகள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது பெருசா நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதாவது உங்களுக்கு சுப முதலீடுகளுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடுமையான முயற்சியின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கறிஞர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்புகள் வரும். அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக, கடன் சம்பந்தமாக ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய பொய்யுரைகள் உங்களுக்கு சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இருக்கிறனால கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா ஓவர் எக்ஸாஜரேஷனை தவிர்ப்பது நல்லது. என்ன உண்டோ அந்த உண்மையை மட்டும் பேசுங்க. இருக்கிறபடி பேசுறது நல்லது. நீங்களா சில விஷயங்களை பேசி கற்பனையில் நம்ம இதை வெற்றி அடைஞ்சிருவோம்னு நினச்சி பேசுகிறீங்கன்னா அது உங்களுக்கு தோல்விகளையும் விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நேர விரயமும் அலைச்சலும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய குழந்தைகள் தேவைகளுக்காகவும் நேர விரயம் ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு சில வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசி, மதிப்பு மரியாதை உயர்ந்து உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பார்ட்னர்ஸோடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் உங்களை மரியாதையுடன் நடத்துவார்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையின் காரணமாக பொதுவெளியில் அவர்களால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய கௌரவத்தை யாரும் கெடுக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை பேச மாட்டாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள், குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் திடீர் தனவரவும் கற்பனைக்கு எட்டாத சந்தோஷ செய்திகளும் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.